ஏன்னா மக்களுக்கு வந்து ஒரு பேனிக் ஆகுது அந்த இஎம்சி கார்பரேஷன் எம்ப்ளாயீஸ்க்கெலாம் ஒரு பேனிக் ஆகுது. ஆகா இவர் வாங்கிட்டு டெல் வாங்கிட்டாங்க, என்ன பண்ண போகிறாங்களோ எது பண்ண போகிறாங்களோன்னு. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு எம்ப்ளாயும் லிங்க்டின்ல ரிக்வெஸ்ட் கொடுக்கும். லிங்க்டின் ரிக்வெஸ்ட் கொடுக்குறாரு. அது ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா என் பாஸ் வந்து எனக்கு ரிக்வெஸ்ட் கொடுக்குறாரா அப்படின் போது அந்த டவுன் டு எர்த் மென்டாலிட்டி வந்து பீப்புள்கிட்ட வந்து பயங்கர ட்ரஸ்ட்டை கிரியேட் பண்ணுது. நிறைய சேலஞ்சஸ் அவருக்கு வந்திருக்கு. காம்படிட்டர்ஸ் வந்து என்ன பண்ணணும், அன்எத்திக்கல் வேலை வந்து நிறைய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இவர் வந்து என்ன பண்ணாருன்னா, அந்த மாதிரி நான் பண்ணவே மாட்டேன், கஸ்டமருக்கு போய் சொல்லி நான் விற்க மாட்டேன்றதுக்காக அவர் என்ன சொன்னார், வி வில் பிளே நைஸ் பட் இவென்ச்சுவலி வில் வின். அதுதான் அவர் முடிக்கிறாரு. என்ன ஹேம்சந்திரன்? வணக்கம் சுரேகா சார், நல்லா இருக்கேன். நம்ம யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது நோட்ஸ் எடுத்துக்கிறோம். நோட்ஸ் எடுத்து எல்லாமே இந்த மாதிரி ஒரு டேபோ லேப்டாப்போ இல்லைன்னா நம்மளால் ஓட்டவே முடியல. ஆமாம், அது ஒரு சிஸ்டம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை. பாருங்க, ஒரு மேக்புக்கு, ஒரு டெல்லு, ஒரு ஐபேடு இந்த மாதிரி வச்சுட்டு தான் ஓட்ட வேண்டியிருக்கு. டெல்லுன்னு ஒன்றும் ஞாபகம் வருது. அந்த அவர் வந்து 21 டெல்லோட எம்டி வந்து அந்த டெல் லேப்டாப்ஸ் அண்ட் டெஸ்க்டாப்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களோட எம்டி வந்து 2021 வந்து ஒரு புக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாம், ரொம்ப நல்லா இருக்கு. ப்ளே நைஸ் பட் வின். அதை பற்றி பேசலாம். அந்த புக் பற்றி பேசலாமா? கண்டிப்பாக பேசலாம். டெல்லோட இவர் வந்து அந்த மைக்கேல் டெல் தான் அவர் பேர். அவர் வந்து அவரோட பேரில் தான் அந்த பிராண்டே உருவாகிருக்கு. யூஎஸில் வந்து அவர் வளர்ந்த இடத்துல டெக்ஸாஸில் வளர்றாரு, டெக்ஸாஸ் ஸ்டேட்டில். அங்கே பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவர் பேசிக்காகவே அவர் வந்து ஒரு க்யூரியஸான பர்சன். ஏதாவது விஷயத்தை கற்றுக்கணும்னு நினைக்கிற பர்சன். அதனால் ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்து கம்ப்யூட்டர்ஸ் மேலே ஒரு சின்ன ஐடியா இருக்குது. கம்ப்யூட்டர்ஸ்னால் என்ன ஏதுன்னு ஒரு ஐடியா இருக்குது. அதுக்கப்புறம் காலேஜ் வராரு, காலேஜ்லேயுமே அந்த மாதிரி படிக்கிறாரு. வீட்டிலையே வந்து ஒரு பிசி செட்டப் பண்ணுறதுக்காக அப்பாட்ட வம்பு பண்ணி காசு வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணி அந்த செட்டப் பண்ணி ஆரம்பிக்கிறார். அதாவது அந்த அசம்பிளிங். இப்போல்லாம் வந்து கம்ப்யூட்டர் வந்து ஒரு சின்ன வாட்ச் வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. அப்போல்லாம் வந்து டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் வரும்போது எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா பார்ட்ஸை தனித்தனியாக வாங்கி அசம்பிள் பண்ணுவாங்க. நானே ஒரு இன்டகிரேட்டேஷன் கம்பெனி தான் வச்சிருக்கேன். அந்த அசம்பிள் பண்ணுறதுக்கு ஒரு திறமை வேணும். அது வந்து அவருக்கு ஸ்கூல் படிக்கும்போது கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி அசம்பிள் பண்ணி கொடுத்துட்டு, அதாவது கஸ்டமைஸ்டு கம்ப்யூட்டர்ஸ் தான் அது அசம்பிள் கம்ப்யூட்டருங்கிறது. அந்த ஒரு பீரியட் இப்போ 2005-10 வரைக்குமே நல்லா தான் போயிட்டு இருந்தோம். இப்போ தான் அந்த பிராண்டட்க்கு போயிட்டோம். இப்போவே நீங்கள் ரிச் சீட்டில் பார்த்தீங்கன்னா அசம்பிள் கம்ப்யூட்டர்ஸ் நிறைய இருக்கும். ஆனால் அந்த மாதிரி அன்பிராண்டடாக ஃபஸ்ட்டு பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் நல்ல பாப்புலர் ஆகிட்டார். கம்ப்யூட்டர் சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு இருப்பாரு, இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாருன்னா அப்பா என்னது பிராண்ட் நேம் வைக்கலாம், டெல்லோடது கம்ப்யூட்டர்னு ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு இடையில வந்து அதுக்கப்புறம் வந்து அது ஒரு கம்பெனியாக இது பண்ணுறாரு, இன்கார்பரேட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து அது டெவலப் ஆகுது பண்ணி இன்றைக்கி வந்து நமக்கு ஸ்டோரி அது வந்து ஹிஸ்ட்ரி ஆகிடுச்சு வச்சுக்கோங்களேன். வந்து கம்பெனி எப்படி எல்லாம் யாரோடலாம் இது பண்ணாங்க. கிட்டத்தட்ட $86 பில்லியன் ஒர்த் அவர் நெட்வொர்க். ஆமாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப், லேப்டாப்பு, ஒர்க் ஸ்டேஷன்ஸு, சர்வர்ஸு, க்ளவுட் கம்ப்யூட்டிங் இதில் வந்து டெல் வந்து எங்கேயோ போயிடுச்சு. உண்மையாகவே நான் ஒரு டெல் லேப்டாப் வச்சுருக்கேன். உண்மையாகவே நல்லா இருக்குது, இட்ஸ் ஒர்க்கிங் வெல். ஏன்னா முன்னாடி வந்து காம்பேக்ட்னு ஒரு பிராண்ட் இருந்தது, அது வந்து ஹெச்பி காம்பேக்ட் வந்து மெர்ஜ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை போச்சு. ஆனால் இவங்க வந்து காம்படிட்டராக பார்த்ததுனால ஹெச்பி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்காங்க. ஸோ ஹெச்பியும் இன்றைக்கி டெல்லும் தான் மார்க்கெட்டில் வந்து இந்த மார்க்கெட்டில் இருக்குது. நம்ம விண்டோஸ் மார்க்கெட்டில் மைக்ரோசாஃப்ட் வந்து தன்னோட பிராண்டெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, இல்லை. பட் இவருடைய வளர்ச்சி என்ன மாதிரி இருந்தது அப்படின்னா, இவருடைய பேஷன் தான் இவருடைய வளர்ச்சியாக இருந்தது. இந்த அடிப்படையில் இவர் வந்து அந்த புக்கை தன்னுடைய ஜேர்னியை வந்து அழகாக எழுதுறாரு. ஆனால் அதில் ஒரு வார்த்தை போட்டிருக்காரு பாருங்க, டைட்டில் ப்ளே நைஸ் பட் வின். அதாவது நைஸாக ப்ளே பண்ணு, ரொம்ப வந்து விகரஸாக ஒரு பிஸ்னஸ் மேனாக அரகண்டெல்லாம் ஜாலியாக ப்ளே பண்ணு, ஆனால் ஜெயிச்சிரு அப்படிங்கிறது வந்து நல்லா இருக்கு, அட்ராக்டிவாக இருக்குது. அந்த புக்கில் அவர் சொல்ல ஒரு விஷயங்களில் ரொம்ப ஃபஸ்ட்டு விஷயமா நான் பார்க்குறேன் என்ன அப்படின்னா, பி க்யூரியஸ் அப்படிங்கிறார். எந்த ஒரு விஷயத்துலையுமே க்யூரியஸாக அணுகுங்க. உங்களுக்கு வந்து ரைட்டு இது போதும், நமக்கு இதே ஓட்டிக்கும் அப்படி இல்லாமல் என்ன தான் இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லி இந்த ஆர்வம் வந்து ஒரு ஆண்டர்ப்ரனருக்கு, ஒரு வளர்கிற ஆளுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறார். ஏன்னா நார்மலான ஒரு பர்சனாக இருந்து ஒரு லீடராக மாறுறதுக்கான அந்த ஜேர்னி தான் இந்த புக்குங்கிறதுனால அந்த பி க்யூரியஸ்லேயே நம்ம நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்குது. அவர் எப்படி க்யூரியஸாக ஜேர்னி ஆரம்பித்தார், இந்த க்யூரியாசிட்டிலாம் நான் பேசுகிறது தான். நான் வந்து கம்ப்யூட்டர் அசம்பிள் பண்ணதாக இருக்கட்டும், நீங்கள் டெல்லாக வந்து நிற்கிறதா இருக்கட்டும், இன்றைக்குமே தன்னுடைய நிறுவனத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை க்யூரியஸாக செய்யணும்னு தான் அவர் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு. அதில் முக்கியமாக வந்து அந்த சொன்னீங்களா பி க்யூரியஸில் வந்து முக்கியமாக அவர் சொல்கிற விஷயம் வந்து, அவர் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு நியூஸ் பேப்பர் விற்றுருந்தார், ஹவுஸ்டன் போஸ்ட்னு சொல்லி. ஹவுஸ்டன் போஸ்ட் அப்போ என்ன பண்ணுறாரு, அந்த கஸ்டமைஸ்டுன்ற ஐடியா எப்படி வருதுன்னா, இந்த ஹவுஸ்டன் போஸ்ட்டை வந்து யார் நிறைய சப்ஸ்கிரைப் பார்க்கும்போது அவர் ரிசர்ச் பண்ணும்போது நியூலி வெட் கப்புள், புதுசாக கல்யாணம் ஆகிறவங்க நிறைய வாங்குறோன்னு சொன்னோன்னா என்ன பண்ணுறாருன்னா, அங்கே இருக்கிற லோக்கல் ஆஃபீஸில் போய்ட்டு யாரெல்லாம் நியூலி மேரிட் கப்புள் ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக லைசன்ஸுக்காக அப்ளை பண்ணுறாங்களோ, யாரெல்லாம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறாங்களோ அவங்க டேட்டா பேஸ்லாம் வாங்கி அவங்களுக்கு வந்து விற்க வராரு. அப்போ தான் அந்த கஸ்டமைசேஷனோட பவர் அவருக்கு புரியுது.
அது முக்கியம். இப்போ வந்து அவர் கிட்டத்தட்ட வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து 40 அந்த கெரியர், அவரோட கெரியர் 40 இயர்ஸ் கெரியர், 4 டிகேட்ஸாக வந்து அவர் வந்து அந்த போஸ்ட்டில் இருக்கார். அவருக்கு இப்போ கிட்டத்தட்ட 60 வயசு, 59 வயசு ஆச்சு. $86 பில்லியன் ஒர்த். ஆனால் இந்த புக்கில் நிறைய விஷயம் சொல்லும்போது ஒரு ஃபெயிலியர்ஸ் பற்றி அவர் ரொம்ப சொல்கிறார். அதில் நீங்கள் சொன்னீங்களா பி கியூரியஸ்ன்னு சொல்லி, அதில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன்னா பி ப்ளீஸ்டு பட் நாட் சாட்டிஸ்ஃபைன்றார். அதாவது ஒரு விஷயம் பண்ணோன்னே ஹாப்பியாக இருங்க, ப்ளீஸ்டாக இருங்க, ஆனால் அதை வச்சுட்டே நீங்கள் வந்து செட்டில் ஆகிடாதீங்க. செட்டில் ஆகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன நெக்ஸ்ட்டு க்ரோத் வரான்னு சொல்கிறாரு. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. அதில் முக்கியமாக நான் இந்த புக்கில் நிறைய விஷயங்கள் பண்ணும்போது நான் ரொம்ப இது பண்ணது வந்து, எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஒரு சில கம்பெனி தான் வந்து பப்ளிக் லிமிடெட்லேருந்து ப்ரைவேட் லிமிடெட் கன்வெர்ட் பண்ணுவாங்க. இவர் வந்து ஒரு பெரிய சுச்சுவேஷன் இவருக்கு வருது. இப்போ வந்து நம்ம எல்லாரும் சக்ஸஸ் பற்றி பேசுகிறோம். இந்த ஃபெயிலியர் அப்போ எப்படி டெசிஷன் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் ஒரு முக்கியமான விஷயம் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் கிட்டத்தட்ட வந்து 2013 வந்து ஒரு பிளேஸ்லேருந்து அதுக்கப்புறம் வந்து அப்படியே கீழே போயிட்டே இருக்காரு. அப்போ வந்து லாஸ் ஆகிட்டே இருக்குது. மார்க்கெட் ஷேர் வந்து ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட 72% கம்மியாகிட்டே வருது. அவர் ஷேர் மார்க்கெட் வேல்யூ வந்து $40 இருந்தது வந்து $12 வந்துருச்சு. அப்போ இருக்கும் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நெக்ஸ்ட் லெவலுக்கு போனோம்னா நம்ம ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் டெசிஷன் எடுக்கணும்னு சொல்லி என்ன பண்ணார், பப்ளிக் லிமிடெட் வந்து ப்ரைவேட் லிமிடெட் கன்வெர்ட் பண்ணுறாரு, மறுபடியும் மாற்றுறாரு. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஆமாம், அது நார்மலாக வந்து அது பண்ணாலே நீ ஃபெயிலியர் முடிஞ்சிச்சு. யாராவது ரிஸ்க் டேக்கர் வந்து எவ்வளோ தூரம் போகலாம் அப்படின்றது என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு வந்து அப்போ வந்து $15 பில்லியன் ஏதோ இருக்கும்போது $72 பில்லியன் கடன் வாங்குறாரு. கிட்டத்தட்ட வந்து 50-60 பில்லியன் கடன் வாங்கி 3-4 கம்பெனி அக்வயர் பண்ணுறாரு. அதில் தான் இந்த EMC கம்பெனி, அதுக்கப்புறம் VMware என்ன பண்ணுறாருன்னா, மார்க்கெட் ஷேர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஃபார்வர்ட் இன்டெகிரேஷன், பேக்வர்ட் இன்டெகிரேஷன் ரெண்டுமே பண்ணுறாரு. ஏன்னா ECMன்றது வந்து இந்த கம்பெனி நெட்வொர்க் அண்ட் ஸ்டோரேஜ் அந்த கம்பெனி, VMware வந்து டெக்னாலஜி கம்பெனி, இந்த க்ளவுட் ஸ்டோரேஜ் அந்த சாஃப்ட்வேர் கம்பெனி, இது ரெண்டும் வாங்கினோன்னே என்ன பண்ணுறாரு, மறுபடியும் மார்க்கெட் ஷேரை பிடிக்கிறார். அவர் பிடிச்சிட்டு மறுபடியும் வந்து இஸ் கமிங் டு தி இது. அந்த இடத்துல ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னன்னா, EMC கார்பரேஷனை வாங்கும்போது செம்மையான ஒரு மேட்டர் பண்ணுறாரு. என்னென்னா, நம்ம அந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஆக்சுவலாக அதில் அவர் பேசும்போதே சொல்கிறாங்க கனெக்ட் வித் யுவர் பீப்புள் அப்படின்னு. ஏன்னா மக்களுக்கு வந்து ஒரு பேனிக் ஆகுது. அந்த EMC கார்பரேஷன் எம்ப்ளாயிஸ்க்கெலாம் ஒரு பேனிக் ஆகுது. ஆகா இவர் டெல்லு வாங்கிட்டாங்க, என்ன பண்ண போகிறாங்களோ எது பண்ண போகிறாங்களோன்னு. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு எம்ப்ளாயும் லிங்க்டின்ல ரிக்வெஸ்ட் கொடுக்குறாரு. அது ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா என் பாஸ் வந்து எனக்கு ரிக்வெஸ்ட் கொடுக்குறாரா அப்படின் போது அந்த டவுன் டு எர்த் மென்டாலிட்டி வந்து பீப்புள்கிட்ட வந்து பயங்கர ட்ரஸ்ட்டை கிரியேட் பண்ணுது. ஆமாம், கரெக்ட். இந்த ட்ரஸ்ட்டுன்னு எனக்கு என்ன தோணுதுன்னா, அவர் நெவர் அண்டர் எஸ்டிமேட்ஸ் ட்ரஸ்ட்னு ஒரு மேட்டர் சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, டெல்லோட ஒரு சூப்பர் ப்ராடக்ட், இன்ஸ்பயரான ஒரு ப்ராடக்ட், அந்த ப்ராடக்ட் சூப்பராக போக ஆரம்பிக்குது. மக்கள் இன்ஸ்பயர் ஆன விரும்பிட்டாங்க, நம்ம இனிமேல் எதை வேணாலும் வாங்குவாங்கன்னு மேனேஜ்மெண்ட் இந்த டீம் மார்க்கெட்டிங் டீம் டிசைட் பண்ணுது. அடுத்த மாடல் ஒன்று வெளியிடுறாங்க, போகவே இல்லை. அப்போ யோசிக்கிறாரு, ட்ரஸ்ட்டை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. ஒன்று வாங்கினாங்கன்னா இன்னொரு வாங்குவாங்கன்னு நினைக்கக்கூடாது. அந்த இடத்துல நம்ம வந்து அந்த ட்ரஸ்ட்டை வந்து இன்னும் கொஞ்சம் கரெக்டாக யூஸ் பண்ணி கரெக்டாக அவங்களுக்கு அந்த ட்ரஸ்ட்டுக்கான வேல்யூவை நம்ம கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரீஒர்க் பண்ணி மறுபடியும் அந்த வாஸ்ட்ரோவை கொண்டு வராங்க. ஒவ்வொரு மாடலை பற்றியும் சொல்கிறாரு. சில மாடல்ஸ் வந்து எப்படி வந்து கொண்டு வந்தாங்க, அந்த மாடலுக்கு பின்னாடி இருந்த கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த சொல்கிறாரு. வந்து ஒரு ட்ரஸ்ட்டை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. இப்போ நம்மளே பாருங்கள், ஒரு ஸ்டார்ட் அப்பாக இருக்கட்டும், நம்ம இங்கே ஆண்டர்ப்ரனராக இருக்கட்டும், ஒரு ப்ராடக்ட் சூப்பராக போகுதுன்னா எல்லா ப்ராடக்ட்டையும் மக்கள் வாங்குவாங்கன்னு நினச்சி ஒரு 10 ப்ராடக்ட் இறக்கிடுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. உங்கள் ஒரு ப்ராடக்ட்டை ட்ரஸ்ட் பண்ணுறாங்கன்னா எல்லாத்தையும் ட்ரஸ்ட் பண்ணுவாங்கன்னு அவசியம் கிடையாது. அதனால கஸ்டமரையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்லா அதை அவருடைய ஜென்யூனிட்டி நிறையா இருக்குது அந்த இடத்துல நான் பார்க்குறேன். முக்கியமான விஷயம் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, எஸ்பெஷலி ஸ்டார்ட் அப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்பயுமே தெரியும் வந்து ஆல்வேஸ் பி க்ளோசிங் அப்படின்னு ஒன்று இருக்குது, ABC. அதாவது ஒரு நெகோசியேஷன்லையோ ஒரு விஷயத்தை வந்து க்ளோஸ் பண்ணணும் டக்குன்ட்டு அப்படின்றதும் இருக்கும். அவர் என்ன சொல்கிறேன்னா ABSன்னு சொல்கிறார், ஆல்வேஸ் பி ஸ்கேலபிள் ஆர் ஸ்கேலிங். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ வந்து ஒரு நிறுவனம் ஸ்டார்ட் பண்ணும்போது இது வந்து ஸ்டார்ட் அப் பீப்புளுக்கு ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் இதை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும்னு சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, எவ்ரி 5 இயர்ஸ் வந்து நீங்கள் வந்து எம்ப்ளாயீஸ் வந்து உங்களுக்கு லைஃப்பில் வந்து கண்டிப்பாக ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் எப்படின்னா பாயிண்ட் Aலேருந்து பாயிண்ட் B வரைக்கும் போகிறதுக்கு ஒரு செட் ஆஃப் டேலண்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஆனால் பாயிண்ட் B to C போகணும், C to D அந்த Z வரைக்கும் போயிட்டே இருக்கணும் இல்லையா? அப்போ என்ன பண்ணுறேன்னா அந்த B to C அந்த பாயிண்ட்டை வந்து கடக்கிறதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்க எம்ப்ளாயிஸ் மட்டும் தான் வச்சுக்கணும். ஏன்னா சேஞ்சஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து A to B இந்த எம்ப்ளாயி ஹெல்ப் பண்ணாரு, அதனால் வந்து அவரை வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா B to C போக முடியாது. நீங்கள் ஸ்கேலபிளே ஆக முடியாதுன்றது ரொம்ப தெளிவாக சொல்கிறார். அதனால அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஸ்கேலிங்க்கு வந்து உங்கள் எம்ப்ளாயிஸ் வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கான்றதை கண்டிப்பாக ராக்கெட் மேலே போயிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக ஒரு ப்ரொபல்ஷனுக்காக கழட்டி விட்டுரும். ஆமாம், அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நீங்கள் மேலே போகிறது ஒரு எம்ப்ளாயி மட்டும்தான் கூட்டிகிட்டு போகணும். அப்போ என்ன பண்ணுன்றாரு அவர், அது வந்து கரெக்டாக பிளான் பண்ணணும்னு சொல்கிறார். அதாவது நீங்கள் வந்து யூ கிவ் அ கெரியர் பாத் ஃபார் யுவர் எம்ப்ளாயி. ஆனால் வந்து அவங்க வந்து ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு மூவ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு சுச்சுவேஷன் இருந்தால்
அவங்களுக்கு யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா வந்து கைட்டி விடுங்க. கைட்டி விடுறது இல்லை, அது வந்து சேஞ்ச். கரெக்ட். யூ சேஞ்ச் தி டேலண்ட் சார். எவ்ரி 5 years 6 years அது பண்ணுன்ற. அவங்க அதுக்கு அடாப்ட் ஆகலைன்னா நம்ம அவங்களுக்கு அவங்க நமக்கு தேவைப்பட மாட்டாங்க. அவங்க வந்து வேற ஒரு நிறுவனத்தில் அந்த ஸ்டேஜில் போய் இருந்துருவாங்க. அந்த ஸ்டேஜ் அதை வந்து நம்ம வந்து மறுக்கணும்னு இல்லை. அதாவது இங்கே என்ன பிரச்சனை, லாயல்ட்டி. அதான் சொன்னேன், அந்த கஸ்டமர் ட்ரஸ்ட் மாதிரி தான் இதுவும். லாயல்ட்டியாக இருக்காங்கன்றதுக்காக என்ன வேணாலும் நம்ம அவங்கள்ட்ட அந்த வேலையை நம்ம அடுத்து அவங்க ஸ்கேலபிளாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியும். கரெக்ட். ஸோ இதில் வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டாக நான் பார்த்தேன் நான். ஏன்னா வந்து நீங்கள் ஸ்கேலபிள் ஆகணும்னா இது ஒரு இன்ஜின் மாதிரி. நீங்கள் சொன்ன மாதிரி நல்லா இது சொன்னீங்க, ராக்கெட் போக போக அந்த வெயிட்டை கம்மி பண்ணிட்டே வரதுக்காக, ஸ்பீடாக போகிறதுக்காக ஒன்னொரு ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கும் இல்லையா, ஒரு இதுவாக. அந்த மாதிரி தான் இதுவும் சொல்கிறார். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் பார்த்ததுல வந்து சக்ஸஸ் இஸ் அ வெரி பேட் டீச்சர்னு சொல்லுவார். சக்ஸஸ் இஸ் அ வெரி பேட் டீச்சர். ஏன்னா நீங்கள் வந்து லைஃப்பில் வந்து நிறைய ஃபெயிலியர்ஸ் வரும், நீங்கள் தப்பான டெசிஷன் எடுப்பீங்க, எல்லாம் பண்ணால் கூட அந்த ஃபெயிலியர் இது வந்து எல்லாரும் சொல்கிறது தான், இது ஒன்றும் புதுசாக கிடையாது. பட் இவர் வந்து உண்மையிலே ஜென்யூனாக வந்து அதை வந்து அப்ளை பண்ணியிருக்கு, அனுபவிச்சு பண்ணார். ஏன்னா வந்து ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியை வந்து ப்ரைவேட் லிமிட்டடாக மாற்றுறதுன்றது ஒரு பெரிய சவால். இந்த பப்ளிக்கில் பர்செப்ஷனாக மாறிடும். அவ்வளோதான், இவர் காலி ஆகிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு பர்செப்ஷன் வரும். ஏன்னா நீங்கள் ப்ரைவேட்லேருந்து பப்ளிக் லிமிடெட் போகும்போது அது வந்து ஒரு வளர்ச்சி. ஆனால் பப்ளிக் லிமிட்லேருந்து வந்து ஒரு பின்னாடி வந்துட்டு மறுபடியும் போகிறது, ரிவர்ஸ் கியர் எடுத்துட்டு மறுபடியும் முன்னாடி போகிறது. இல்லை அதுவுமே அழகான ஒரு விஷயத்தில். இப்போ ஒரு ரன்னிங்கில் வந்து நீங்கள் வந்து ஒரு ரன்னிங்லேருந்து ஓடிட்டே இருக்க முடியும், ஆனால் ஜம்ப் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஆமாம், கொஞ்சம் பின்னாடி வந்துட்டு போகணும். எக்ஸாக்ட் அந்த மாதிரி. ஸோ அது வந்து அவர் தைரியமாக அதை அப்ளை பண்ணுறதுனால தான். அவர் வந்து 1989 1980s சொல்கிறது வந்து நான் வந்து 60 years வந்து நான் 66 டிகேட்ஸ் வந்து நான் இந்த பொசிஷனில் இருக்குன்றது அவர் ஆசை. 4 டிகேட்ஸ் வந்து அவர் ஆரம்பிக்கிறார். ஆமாம். ஸோ நான் 6 டிகேட்ஸாக வந்து நான் வந்து இந்த பொசிஷனில் இருக்கணும் ஆசை. இப்போ 60 years அவருக்கு, இன்னும் 80 years வரைக்கும் இன்னும் 2 டிகேட் இருக்குது அவருக்கு. அவர் பார்த்தீங்கன்னா 80 years வரைக்கும் நான் இந்த பொசிஷனில் இருப்பேன்றது அவருடைய ஒரு ப்ராசஸ். ஒரு கம்பெனி வந்து சிஸ்டமேட்டிக்காக ரன் பண்ணுவது சிஸ்டம் 1 வெர்சஸ் சிஸ்டம் 2 திங்கிங் அப்படின்னு ஒன்று சொல்கிறாரு. நம்ம என்ன சொல்கிறோம்னா, ஜென்ரலாக ஒரு சிஸ்டமில் நம்ம வந்து ஒரு கம்பெனியை ரன் பண்ணலான்னா அவர் என்ன சொல்கிறோன்னா, இன்னொரு சிஸ்டமும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, பேக் சிஸ்டம் ஒன்று ரெடி பண்ணி வச்சுங்க. சிஸ்டம் 1 திங்கிங் அண்ட் சிஸ்டம் 2 திங்கிங்கும் ஒன்று பண்ணுங்க. நம்ம அந்த பிளான் ஏ பிளான் பின்னு சொல்லுவோம்ல, அது வந்து டாஸ்க்குக்கு சொல்லுவோம். ஆனால் அவர் சொல்கிறது வந்து சிஸ்டம் 1 வெர்சஸ் சிஸ்டம் 2 திங்கிங். அதில் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு சிஸ்டம் டெவலப் பண்ணுறீங்க, அந்த சிஸ்டம் டெவலப் பண்ணி அதில் ப்ராக்ரஸ் ஆகுது அப்படின்னா அடுத்து ஸ்கேலபிள் பண்ணும்போது சிஸ்டம் 2 ரெடியாகவே வச்சுக்கோங்க. அப்போ உங்கள் திங்கிங் வந்து என்ன ஆகுனா, ஓகே இந்த சிஸ்டம் தான் எங்கள் கம்பெனியில் லைஃப் லாங் போகும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஆனால் இதை வந்து ஒரு இந்த பீப்புள் மாதிரியே தான் சிஸ்டத்தையும் சொல்கிறாரு. ஒரு சிஸ்டம் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், நம்மளே வந்து 10 வருஷம் முன்னாடி வச்சு இந்த கம்ப்யூட்டர் வச்சுருக்கோமானா வச்சுக்க மாட்டோம். நமக்கு அது ஒரு கம்ப்யூட்டரிங் சிஸ்டம்னு தான் சொல்கிறோம். ஏன்னா அந்த வேகத்துக்கு, இப்போ இருக்கிற வேகத்துக்கு அது ஒரு புதுசாக மாற்றிட்டே இருக்கணும். அதே மாதிரி தான் சிஸ்டத்தையும் சொல்கிறாரு. சில நடைமுறைகளை உங்கள் நிறுவனத்தோட நடைமுறைகளுக்கு வேற ஒரு வெர்ஷன் வச்சுக்கோங்க, இதை முடிச்சோன்னா அடுத்த வெர்ஷனை லான்ச் பண்ணுங்க. ஸோ அவர் வந்து அந்த புக்கில் வந்து அப்பெண்டிக்ஸில் பார்த்து நிறைய பழமொழிகள் எழுதியிருப்பார். அந்த அஃபாரிசம்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் வே ஆஃப் டெல்லிங் திஸ் எக்ஸாம்பிள். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதில் வந்து முடிக்கும் போதே அவர் என்ன சொல்கிறார், பிளே நைஸ் பட் வின். நீங்கள் வந்து ஃபேராக விளாடணும். இப்போ வந்து அவர் என்ன சொல்கிறார், நிறைய சேலஞ்சஸ் அவருக்கு வந்துருக்கு. காம்படிட்டர்ஸ் வந்து என்ன பண்ணணும், அன்எத்திக்கல் வேல வந்து நிறைய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, இல்லாத விஷயத்தை இருக்கிற மாதிரி காட்டுறது. இப்போ வந்து இந்த ஸ்பீடு அந்த ஓரளவுக்கு தான் அந்த மைக்ரோ ப்ராசஸர் ஸ்பீடு இருக்கும், ஆனால் வந்து இந்த ஸ்பீடு இருக்கிற அந்த மாதிரி நிறைய அன்எத்திக்கல் ப்ராக்டிஸ் ஃபாலோ பண்ணி மார்க்கெட் ஷேர் பிடிச்சிட்டே இருந்தாங்க. ஆனால் இவர் வந்து என்ன பண்ணாருன்னா, அந்த மாதிரி நான் பண்ணவே மாட்டேன், கஸ்டமருக்கு போய் சொல்லி நான் விற்க மாட்டேன்றதுக்காக அவர் என்ன சொன்னார், we will play nice but eventually we will win. அதுதான் அவர் முடிக்கிறாரு. அதாவது இடையில வந்து அவங்களுக்கு சர்வீஸுக்கு இருந்த பிரச்சனைகளை பண்ணாரு, நிறைய விஷயங்களை மென்ஷன் பண்ணாரு. ரொம்ப கடைசியாக ஒரு விஷயம்னா ஸ்கிராப்பினஸ் மேட்டர்ஸ் அப்படிங்கிறார். என்னன்னா ஸ்கிராப்பினஸ்னா விக்ரஸாக ஒரு விஷயத்தில் ஃபைட் பண்ணுறது, இந்த விஷயத்தை நின்று நான் விளையாடுவேன் அப்படிங்கிறது. அந்த ஸ்கிராப்பி திங்கிங் வந்து பிஸ்னஸ் மேனுக்கு தேவை. நாங்கள் வந்து எங்களோட காம்படிட்டர் ரொம்ப ஜெயண்ட்டாக இருந்தால் கூட நாங்கள் ஸ்கிராப்பினஸாக இருந்ததுனால நாங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விளையாடுவோம் அப்படிங்கிறார். இந்த புக்கில் வந்து படிச்சிங்கன்னா முக்கியமான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து, எல்லாருமே வந்து ஒரு ஸ்டார்ட் அப் பீப்புள் வந்து எம்எஸ்எம்இ பீப்புள் யோசிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ஐயோ இவங்க வந்து எப்படியாவது பண்ணி பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்காங்க, அன்எத்திக்கலாகவே பண்ணிகிட்ருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு நல்ல பேர் இருக்குது அப்படின்னா அவங்க இவென்ச்சுவலாக ஃபெயில் ஆவாங்க. யார் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்கன்னா, லாங் டேர்ம் விஷன் இருக்கிறவங்க, நைஸாக ப்ளே பண்ணணும் பட் அக்ரெசிவாக ப்ளே பண்ணணும் பட் வின் ஆகணும். அந்த கான்செப்டில் இருக்கவங்க தான் எப்பவுமே வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருப்பாங்க. நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. நீங்கள் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ண கம்பெனிஸ் வந்து எப்படியாவது பணம் பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய அன்எத்திக்கல் ப்ராக்டிஸில் பிஸ்னஸ் பண்ணி பணம் சம்பாரிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க இப்போ இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. ஸோ ஆனால் வந்து சின்ன லெவலில் ஸ்டார்ட் பண்ணவங்க கன்சிஸ்டண்ட்டாக ஒரு எத்திக்ஸோடையும் ஒரு பிஸ்னஸ் வேல்யூட பண்ண வருவாங்க, என்றைக்குமே க்ரோ ஆகிட்டே இருப்பாங்கன்றதுதான் வேர்ல்டில் நம்ம எல்லா இடத்துலையும் பார்த்த ஒரு விஷயம். அதுதான் அவர் ஃபைனலாக சொல்ல வருது. அவள் தான் பிளே நைஸ்
பட் யூ ஷுட் ஹேவ் ஸ்மார்ட்னஸ் அண்ட் அக்ரெசிவ்னஸ் டு வின் இட் அப்படின்றது தான் அவருடைய இந்த புக்கோடைய ஃபிலாசபி. அதாவது ஒரு கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் எவ்வளோ தூரம் ஒரு நிறுவனத்தை அழகாக கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது. இன்னொன்று இந்த புக்கை பற்றி அவர் நிறைய இடத்துல ஜூம் மீட்டிங்லலாம் பேசியிருக்காரு. ஏன்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக வந்த புத்தகங்கிறதுனால இது தத்துவங்களை விட உண்மைகள் நிறையா இருக்கிறதுனால அந்த புக்கு உண்மையாகவே ரொம்ப ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எஸ்எம்இக்கு மட்டும் கிடையாது, ஸ்டார்ட் அப் மட்டும், எம்எஸ்எம்இ எல்லாருக்குமே இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது என்னுடைய ஒப்பீனியன். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை கேட்க பார்க்க அவதார் லைவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.